ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பற்றி பேச போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். முருங்கைக்கீரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். இது நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆனால் இதோட அருமை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முருங்கைக்கீரையில் பல சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி, டி எல்லா சத்துக்களுமே இருக்குது. இரும்பு சத்து நிறையவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இரத்த சோகைலாம் உள்ளவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இந்த முருங்கைக்கீரை போக்கிடும். முருங்கைக்கீரை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புல இரத்த அணுக்கள் அதிகமாகும், இரத்த சோகையை போக்கும். கர்ப்பமானவங்க சாப்பிட்லாம், இரும்பு சத்து கிடைக்கும். அயன் இதில் நிறைய இருக்குது. இதோட அருமை நமக்கு தெரியறதில்ல. ஆனால் ஃபாரினில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடியே நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது முருங்கைக்கீரை. அவங்க அந்த பொடியை ஒரு கேப்சூல் அடைச்சி ஒரு கேப்சூல் 300 ரூபான்னு விற்கிறாங்க. அதான் மக்கள் ரொம்ப லைனில் நின்று அந்த கேப்சூல் வாங்கி சாப்பிட்றாங்க. அவ்வளோ மகத்துவ சக்தி வாய்ந்தது. இது கீரைகளோட அரசன் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் உங்களுக்கு எல்லா வியாதிக்குமே மருந்து இருக்குது. மூட்டு வலி, தலைவலி, கால் வலி, உடம்பு வலி, இப்படி நம்ம உடம்புல ஒவ்வொரு பாகத்துக்கும் இந்த முருங்கைக்கீரையில் மருந்து இருக்குது. இதை நம்ம முருங்கைக்கீரை அடையாக செஞ்சு சாப்பிட்லாம், அரைச்சி மாவில் கரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், முருங்கை கூட்டு வச்சு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்குங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு சின்னதுலேயே அவங்க உடம்புல நம்ம சின்ன வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே சாப்பிட்ற சத்து மட்டும்தான் நம்ம உடம்புல அது தங்கும். நம்ம உடம்பு ஈஸியாக